இன்னைக்கு என் பொண்ணு பிறந்த நாள். அவ கேஸ் ஜெயிக்கணுங்கிற மாதிரி உங்களோட பிரார்த்தனையும் வேணும். ரிதன்யா சோசியல் சர்வீஸ் மூலியமா என் பொண்ணுக்கு நடந்த அநீதி மாதிரி எந்த பொண்ணுக்கு நடக்க கூடாது. என் பொண்ணுக்கு நான் நீதி நீங்க நல்லபடியா வாங்கி தருவீங்க நம்புறேன். நீதி வழங்கின நீதி அரசர்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் என் பொண்ணுக்கு நான் நீதி நீங்க நல்லபடியா வாங்கி தருவீங்க நம்புறேன். ரிதன்யா சோசியல் சர்வீஸ் மூலியமா என் பொண்ணுக்கு நடந்த அநீதி மாதிரி எந்த பொண்ணுக்கு நடக்க கூடாது. அப்படி ஏதாவது நடக்கும் பட்சத்துல எங்களால என்ன முடியுதோ அதைய அவங்களுக்கு உறுதுணையா இருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா பொண்ணும் என் பொண்ணுதான், ரிதன்யா தான். ஆனா ரிதன்யா மாதிரி எந்த பொண்ணுக்கு நினைவு வந்துடக்கூடாது. ரிதன்யா சர்வீஸ் மூலியமா நிறைய நல்லது பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு என் பொண்ணு பிறந்த நாள். அவ கேஸ் ஜெயிக்கணுங்கிற மாதிரி உங்களோட பிரார்த்தனையும் வேணும். அனைத்து மக்களுக்கு நன்றி, நீதி அரசர்களுக்கும் நன்றி. பாப்பாவுக்காக நீங்க எல்லாரும் மகளா சகோதரியை ஏத்துட்டீங்க. அதே மாதிரி அவ கேஸ் ஜெயிக்கணும், அந்த கேஸ் வெற்றி அடையணும், அவளுக்கு நீதி கிடைக்கணும். ஒரு தாயா சகோதரிகளா பேத்தியா நினைச்சு அவளுக்காக சாயங்காலம் 5 மணிக்கு தேவம் போடுங்க. அவளுக்காக நீங்க எல்லாரும் நின்னீங்க. அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு அவளுக்காக பிரார்த்தனை பண்ணி நீங்க எல்லாரும் தேவம் போடுங்க. அனைவருக்கும் வணக்கம். வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த என் மகள் ஆரிய ரிதன்யாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாம், பிரபல மருத்துவமனைகள் 10க்கும் மேற்பட்ட பிரபல மருத்துவமனைகள் இணைந்து 15க்கும் மேற்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள், சிறப்பு மருத்துவர்கள் எல்லாமே நேரடியா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல வந்து அனைத்து மக்களும் இன்று பயன்பெற்று இருக்கிறாங்க. காலையில 8-8:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டோம். இன்னும் ஈவினிங் வரைக்கும் இருக்கு. நிறைய மக்கள் வந்து பயனடையுமாறு முதல்ல அன்போட வேண்டிக் கொள்கிறேன். ரிதன்யா சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இன்று வந்து முதலாக ரிதன்யாவுக்காக, மறைந்த ரிதன்யாவுக்காக ஒரு சோசியல் சர்வீஸ் பதிவு செய்திருக்கிறார். அதன் மூலமா தமிழகம் முழுக்கும் இருக்கிற பெண்களுக்கு இனிமேல் வரக்கூடிய, அதாவது வரதட்சணை கொடுமை மற்றும் வன்கொடுமைகள் அனைத்துக்கும் தீர்வு காண்கும் வகையில் ஒரு சட்ட ஆலோசனை மையம் விரைவில் திறக்க போகிறார். அதன் மூலியமா தமிழக மக்கள் அனைவருக்குமே, பெண்களுக்கு அனைவருக்குமே இலவசமா சட்ட ஆலோசனை கண்டிப்பா வழங்கப்படும். அது போக இன்னும் இப்பதான் நாங்க புதுசா தொடங்கி இருக்கிறோம். இனிமேல் வந்து ஏழைகளுக்கு உண்டான, அனைத்து மக்களுக்கு உண்டான என்ன எங்களால செய்ய முடியுமோ சிறப்பா எல்லா விஷயங்களையுமே செய்யணும்னு இன்னையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய பணி தொடர்வதற்கும் இனி தொடர்ந்து நாங்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்வதற்கும் உண்டான வாய்ப்பை கொடுத்த மக்களுக்குமே முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பிரபல மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து இங்க கூட இருக்காங்க. இசிஜி, எக்கோ டெஸ்ட், இருதயம், நுரையீரல், கண், காது, மூக்கு, தொண்டை, பொது மருத்துவம், பெண்களுக்கான கருத்தரிப்பு, இப்படி அனைத்து பிரபல மருத்துவமனைகள்ல இருந்து வந்து எல்லாமே ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் இலவசமாக மாபெரும் மருத்துவ முகாம் நடக்குது. அனைவரும் தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க ஹைகோர்ட்ல போட்டிருந்த வழக்கு வந்து 2 விசாரணை முடிவுக்கு வந்தது. நாங்கள் கேட்டபடி எங்களுக்கு உண்டான உரிய செக்ஷனை உறுதியாக போட்டு விசாரணையை வந்து துவக்க சொல்லி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மேல இருக்கிற ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. வெளியில போயிருக்கிற ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் வந்தோடனே இந்த உரிய செக்ஷன்களை போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. நாங்க கேட்ட சிபிஐக்கு மாத்தோம்னா, நீங்க சிபிஐக்கு மாத்துறதுக்கு என்ன காரணத்துக்காக மாத்தேன்னு கேட்டாங்க.
எங்களுக்கு உண்டான செக்ஷன் போடலன்னு சொன்னா, சரியான விசாரணை இல்லைன்னு சொன்னா, அதை வந்து திருப்பூர் மாவட்ட எஸ்பியினுடைய கண்காணிப்புல உரிய செக்ஷன்களை போட்டு உரிய நடவடிக்கை எடுக்க சட்டப்படி வந்து வழக்கை வந்து நடத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், நீதியரசர்கள் அனைவருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரிதன்யா சோசியல் சர்வீஸ் சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த ரிதன்யா சோசியல் சர்வீஸ் மூலயமா பெண்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு இலவச ஆலோசனை மையம் வந்து திறக்க போறோம். அதுல வந்து சட்டபூர்வமான அனைத்து ஆலோசனைகளும் இலவசமா வழங்கப்படும். அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்வுக்குண்டான கடைசி முடிவு வரைக்கும் கூட இருந்து எங்களுடைய இந்த சமூக சேவை வந்து தொடரும். அதே போல இனிமேல் இன்னும் என்னென்ன மக்களுக்கு எங்களால செய்ய முடியுமோ அந்த சேவைகள் அனைத்தும் தொடர்ந்து செய்வோம். இது வந்து முதற்கட்ட பணி. இன்னும் வந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன எங்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியுமோ அதுக்குண்டான அனைத்தும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்வதற்கு தயாரா இருக்கிறோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.